அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம். பகவான் ஆதிசங்கரர் அருளிய ஒரு அருமையான பிரகரண கிரந்தத்திலே ஆத்மபோதம் என்ற இந்த வகுப்பிலே கடந்த பாடங்களின் மூலமாக 19 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்ப இன்றைக்கு நம்ம 20வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கலாம். அதுல கடந்த பாடத்துல 19வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்துல தான் எல்லாமே இருக்கிறது என்பதை புரிய வைத்தார். ஏன்னா இங்க இந்த மனம் அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே இயங்குகின்றது என்பதை புரிய வைப்பதற்காக நிறைய ஓமானங்களை எல்லாம் எடுத்து நமக்கு கையாண்டார். இன்னும் நிறைய ஓமானங்களை நமக்கு கொடுப்பார். ஏன்னா அப்பதான் நம்ம இந்த பாடத்திட்டத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடியுங்கிறதுனால. அப்ப இப்போ 20வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறார் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ 20வது ஸ்லோகம். ஆத்ம சைத்தன்ய மாஸ்திரிதய தேகேந்திரிய மனோதியகா ஸ்வக்ரியார்த்தேஷு வர்த்தந்தே சூர்யாலோகம் யதா ஜனாகா. இந்த ஸ்லோகம், இந்த 20வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனின் பிரகாசமான ஒளியினால் இந்த உலக மக்கள் அனைவரும் அவரவர்களுக்கு உண்டான தொழிலை செய்வது போன்று ஞான பிரகாசமான ஆத்ம ஒளியினால் இந்த உடல்கள், இந்திரியங்கள், மனம், புத்தி போன்றவைகள் எல்லாம் தமக்குண்டான விசேஷ சுகங்களில் பொருந்தி செயல்படுகின்றது என்று அறிவாயாக அப்படின்னு இங்க சொல்றார். இந்த 20வது ஸ்லோகத்துக்கு ஒரு ஓமானம் கொடுக்கிறார். ஒரு அருமையான உதாரணத்தை சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்கிறார். அதாவது இப்போ இந்த உலக காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு சூரியன் ஒரு சாட்சியா மட்டும்தான் இருக்குது. சூரியன் இந்த காரியங்கள் எல்லாம் கலந்துக்கிறது இல்லை. அது தன்னில் தானாய் சுயம் பிரகாசமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூரிய ஒளி பிரகாசத்திலே இந்த உலகத்திலே எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. விவசாயி விவசாய வேலைகளை பார்க்கிறான். பறவைகள் இறை தேட போகின்றன. இது மாதிரி இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் எல்லாம் சூரிய ஒளியினுடைய அதிஷ்டானத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. அது மாதிரி இங்க ஆத்ம ஒளியினாலே இந்த உடலும், இந்திரியங்களும், மனம், புத்தி போன்றவைகளும் அந்தந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொள்வாயாக, அறிந்து கொள்வாயாக என்பதாக இந்த 20வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகிறார். அப்ப இந்த உதாரணத்தை நம்ம பொருத்தி பார்க்கணும். ஏன்னா இங்க இந்த உடல் எப்படி இயங்குதுன்னா ஆத்மாவுடைய அதிஷ்டானத்துல இயங்கிட்டு இருக்கு. அந்த தூய அறிவின் அதிஷ்டானத்திலே தான் இந்த மனம், புத்தி எல்லாமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மனசு ஒன்னு சிந்திக்கணும், அதை செயல்படுத்தணும் அப்படின்னா அதற்கு எது இருக்கணும்? ஆத்மா இருக்கணும். ஆத்மாங்கிறது அறிவு, உணர்வு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அதனுடைய அதிஷ்டானத்தில் தான் இங்க எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று இந்த 20வது ஸ்லோகத்துல சொல்றார். அந்த ஆத்மா தான் எல்லாவற்றுக்கும் சாட்சி என்பதனாலே அது இருப்பதனால் மட்டும்தான் மற்றதெல்லாம் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை விளக்குவதற்காக ஒரு உதாரணத்தை, இந்த சூரியன் உதித்ததும் மக்கள் எப்படி அன்றாடம் அவரவர்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ, செய்ய தொடங்குகிறார்களோ, அத்துடன் பயிர்கள் வளர்வதும், பூச்சிகள், பறவைகள், மிருகங்கள் என எல்லாமே அதனதன் வேலையை செய்ய ஆரம்பிப்பதும் ஒரு உதாரணமாக நமக்கு புரிய வைக்க முயற்சிக்கின்றார் பகவான் ஆதிசங்கரர். அப்ப சூரியன் உதிப்பதற்கும் இந்த பூமியில் அனைத்து வேலைகள் நடப்பதற்கும் சம்பந்தம் இருப்பது போல காணப்பட்டாலும் உண்மையில் அந்த சூரியன் ஒன்றும் செய்வதில்லை. அது தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த சூரியன் இருப்பதினால் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்ப எங்கு எந்த வேலைகள் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அதனால் சூரியனுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. அது மாதிரி ஆத்மா இருப்பதினால்தான் இங்கே நம்மிடத்திலே இருக்கின்ற ஸ்தூல பருவுடலும், அதனுடைய இந்திரியங்களும், சூட்சும மனமும், புத்தியும் இயங்குகின்றன என்றாலும் அவைகளின் இயக்கத்தால் அந்த ஆத்மா எவ்விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லை
என்பதுதான் இந்த மந்திரத்தினுடைய முக்கிய விஷயமாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில நம்ம ஒவ்வொன்னா ஒரு விளக்கம் கொடுக்கறத பார்த்துக்கிட்டே போகணும். ஏன்னா இந்த பூமியில எல்லா விஷயங்களும் அந்த ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்துல தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு பாடத்திட்டத்திலையும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அது இன்னும் உங்களுக்கு எளிமையா புரியணுங்கிறதுக்காகத்தான் மனதின் பரிணாம வளர்ச்சியை பத்தி கூட நம்ம நிறைய பாடங்கள்ல பேசியிருக்கிறோம். ஏன்னா இந்த மனம் ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்குது அப்படிங்கிறது அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் அடிப்படையில இருக்கும். அறிவும் அப்படித்தான். அறிவு பிரகாசிப்பதும் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, அது அவரவர்கள் மனம் சார்ந்து அறிவு பிரகாசிப்பதிலும் வித்தியாசம் இருக்குது. அதுக்குத்தான் கண்ணாடி ஓமானம் எல்லாம் பார்த்தோம். கண்ணாடி எப்படி களங்கம் இல்லாம முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டு தூய்மையாக இருக்கிறதோ, அப்ப அந்த கண்ணாடியில பிரதிபிம்பிக்கின்ற பிரதிபிம்பமும் தூய்மையாக பிரகாசமாக இருக்கும். அதுவே அந்த கண்ணாடியில ஒரு புகை மூட்டம் படிந்திருந்தாலோ அல்லது அழுக்குகள் படிந்திருந்தாலோ அந்த கண்ணாடியில் பார்க்கின்ற பிரதிபிம்பமானது பிரகாசமாக இருக்காது. ஆகவே கண்ணாடி போல களங்கமில்லாத மனதில் மட்டும்தான் அந்த தூய அறிவு பிரகாசிக்கும் என்பதாகவும் நிறைய உதாரணங்கள் நமக்கு கொடுத்தாரு. அப்ப இந்த மாதிரி களங்கமற்ற மனம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா, படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே பிரத்யேக பகுத்தறிவு படைத்த மனிதனிடத்தில் மட்டும்தான் அந்த களங்கமில்லாத மனத்தை உண்டாக்க முடியும். மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் அது சாத்தியம் இல்லை அப்படிங்கறத சாஸ்திரம் ஏற்கனவே நிறைய விஷயங்கள்ல விளக்கம் கொடுத்துருச்சு. அதைத்தான் நாமளும் என்ன பண்றோம், அந்த அறிவு பரிமாணம் அப்படிங்கிற முறையில புரிவதற்காக படைக்கப்பட்ட ஜீவராசிகளில ஒரு அறிவு தாவரத்துல நாம தொடங்கி புல்லாய், புழுவாய், பறவையாய், பாம்பாய், பல் மிருகமாய் அப்படியே பிறவி எடுத்துக்கிட்டே வந்தோம். அதுல 6ஆம் அறிவு படைத்த மனித பிறவிக்கு நம்ம வந்திருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி உயர் பரிமாண அறிவு மற்ற எந்த ஜீவராசிகளிடத்திலும் இல்லாத நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவு கொண்டவன் மனிதன் என்பதனால அந்த மனிதனிடத்தில் மட்டும்தான் அவனுடைய மனதை தூய்மைப்படுத்தி அந்த அறிவை முழுமையாக பிரகாசிக்க வைக்க முடியும் என்பதை சாஸ்திரம் பல வழிகளிலே நமக்கு விளக்கம் கொடுத்தது. அதைத்தான் கடந்த பாடங்கள்லயும் நம்ம நிறைய உதாரணங்களோட பார்த்தோம். அப்ப அந்த அறிவு பரிணாமம் ரொம்ப மிக மிக முக்கியமா நம்ம இங்க பார்க்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு பரிணாமத்திலையும் மனிதன் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறான். அப்ப இந்த 6ஆம் அறிவு பரிமாணத்துல வரும்போதுதான் அவன் தன்னை யார் என்று விசாரித்து அறிய முடியும். ஏன்னா அந்த பிரத்யேக பகுத்தறிவு படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மனிதனிடத்தில் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அது எத்தனை பேர் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் இங்க கேள்விக்குறி. ஏன்னா இப்போ மனிதராக பிறந்து விட்ட எல்லாருமே அந்த பகுத்தறிவை முழுமையாக பயன்படுத்துகிறார்களா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன்னா பெரும்பாலான மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா மிருகத்தை போலே வாழ்கின்றார்கள். ஏன்னா மிருகம் என்ன பண்ணுது, அதுக்கு உணவு, இருப்பிடம், உறைவிடம் வேணும். அப்புறம் அதுக்கு குழந்தை குட்டி பெற்றுக்கணும், உடல் உறவு, இது மாதிரி இந்த உலக விவகாரங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு மிருகம் போலவே மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் அதிலிருந்து வெளியே வந்து தன்னுடைய பிரத்யேக பகுத்தறிவை பயன்படுத்தி இந்த பிறவியின் நோக்கம் என்ன, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற இந்த மனித பிறவியின் மகத்துவம் என்ன என்பதை விசாரித்து அறிகின்ற மனிதன் மட்டும்தான் அந்த தூய அறிவாய், அந்த உணர்வாய் பிரகாசிக்கின்றான். அப்போ மனிதர்கள் போன்று மற்ற ஜீவர்களிலே கூட 1-2 மனித இனத்தின் கூடவே வளர்ந்து வந்தாலும் இறுதியில் அவைகளினாலும் கூட வளர முடியாத சூழ்நிலையிலே அழிந்தும் போய்விடுகின்றன. அப்ப இந்த பரிணாம வளர்ச்சியை நம்ம பார்க்கும்போது மனித உடலுக்கே உண்டான பிரத்யேக மூளையும் அதனால் இயங்குகின்ற இந்திரியங்களும் எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மனிதனிடத்திலே காணப்படுகின்ற மனம் என்பதும் மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அப்போ மகத்தான அந்த பகுத்தறியும் புத்தி சக்தியை கொண்ட மனிதன் மட்டும்தான் மற்ற ஜீவராசிகளிடத்திலே இருந்து ஒரு தனித்துவமான ஒரு தனித்திறன் பெற்றவனாக பார்க்கப்படுகிறான். அப்போ அந்த மனிதன் மேம்பட்ட புத்தி சக்தி அந்த அறிவு பரிமாணத்தின் உயர்நிலையாகிய மனித இனத்திற்கே உண்டான ஒரு தனித்துவமான பகுத்தறியும் திறன் என்பதினாலே மனிதன் மட்டுமே மகத்தான மனதை கொண்டு பல அரிய கண்டுபிடிப்புகளை
கண்டறிய முடிகின்றது. அப்போ இனி வரக்கூடிய பரிணாம வளர்ச்சிக்கு மனிதனை உள்ளடக்கிய ஜீவராசிகளுக்கும் உள்ள பொதுவான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவைகளிடம் காணப்படுகின்ற அறிதல் என்ற ஆற்றலே ஆகும். அப்ப அந்த அறிதல் என்ற சக்தி ஒரு அறிவில் தொடங்கி 6 அறிவு வரை படிப்படியாக வளர்ந்து பிரத்யேக பகுத்தறிவாகிய சிந்திக்கும் திறன் கொண்ட ஆற்றலினால் மட்டுமே மனிதன் நன்மை தீமைகளை பகுத்தறிந்து அதற்கும் அப்பாற்பட்ட உயர் அறிவாகிய 7ஆம் அறிவு பரிமாணத்திற்கு பயணிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இங்க என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்னா, இந்த அறிவு பரிமாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, அந்த படிநிலைகள் இருக்கு. ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கிய நம்முடைய அறிவு பரிமாணம் 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு அப்படின்னு படிப்படியாக பரிணமித்து வந்து இப்ப மனித உடலுக்குள்ள நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரத்யேக மூளையின் மூலமாக பிரகாசிக்கும் போது கூட அது மனதின் புத்தி சக்தியினாலே தான் விரிவுபடுத்தப்பட்டு அது அந்த 7ஆம் அறிவு பரிமாணத்திற்கு பயணிக்கக்கூடிய வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதற்கான உடலும் மனமும் கொண்ட மனிதன் மட்டும்தான் படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே அரிதானவன் என்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அப்ப அதனால இப்போ நாம ஏன் இதெல்லாம் இந்த சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தன்னை அறிகின்ற ஆன்மவியல் பாடம் இருக்கு இல்லையா, இந்த பாடத்திட்டங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு பிரத்யேக பகுத்தறிவு நம்ம கிட்ட இருக்கணும். ஏன்னா இது எல்லாருக்கும் அவ்வளவு எளிதாக இது புரிந்து கொள்ள முடியாது, உள்வாங்கிக் கொள்ள முடியாது. புரிந்து கொண்டாலும் அதனுடைய தாத்பரியம், அதனுடைய ஆழமான விஷயம் நிக்காது. ஏன்னா மனம் திருப்பி திருப்பி இந்த பிரவருத்திக்குள்ள போய் விவகாரத்துக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்கும். அப்ப இந்த வெளி விஷயங்கள்லயும் உலக விவகாரங்கள்லயும் காட்டுகின்ற ஆர்வம் அக விஷயத்திலே அரிதாக மனம் காட்டுவதனால்தான் அந்த மனமானது விடுதலையாகாம இப்படியே சிக்கிக்கிட்டே இருக்குது. அப்ப அதைத்தான் இங்க மகான்கள் சுட்டிக்காட்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த விவேகம் நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ அந்த விவேகத்தின் வாயிலாகத்தான் நம்ம இந்த மனதுல விடுவிச்சுக்கிட்டு விடுதலை ஆக முடியும்ங்கிறத சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப இந்த அடிப்படை உண்மை பார்க்கிற போது நமக்கு இந்த 20வது மந்திரம், இந்த 20வது ஸ்லோகம் சொல்ல வர்ற முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த சூரியனுடைய பிரகாச ஒளியினாலே எப்படி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் நடக்கிறதோ, அது போல அந்த ஆத்ம ஒளியின் பிரகாசத்தினாலே இங்கே இந்த உடலும் இந்திரியங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத நாம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த 20வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 21வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். தேகேந்திரிய குணான் கர்மாண்ய மலே சச்சிதாத்மனி அத்தியஸ்யந்திய விவேகேன சுகனே நீலதாதிவத் அப்படின்னு சுட்டி காட்டுறார். அதாவது இப்ப இந்த 21வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறமற்ற தூய்மையான ஆகாயத்திலே நீல நிறம் போன்ற வர்ணம் இருப்பதாக ஒருவன் கற்பனை செய்து கொள்வது போன்று தூய்மை நிறைந்த சச்சிதானந்த சுரூபமான ஆத்மாவின் மீது இந்த உடல்களும் புலன்களும் அதற்கான குணங்களும் அதன் செயல் விளைவுகளான நல்வினைகள் தீவினைகள் ஆகிய அனைத்தையும் ஏற்றி வைத்துக் கொண்டு அவைகள் அனைத்தும் ஆத்மாவிற்கு இருப்பது போன்று பகுத்தறிவில்லாத அதிவிவேகிகள் கற்பனை செய்து கொள்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வாயாக என்று இந்த 21வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அப்ப இந்த 21வது ஸ்லோகத்துல ஒரு ஓமானம் கொடுக்கிறார். எப்படி ஓமானம் கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த ஆகாயம் நிறமற்றது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆகாயத்துல ஒரு நீல நிறம் இருப்பதாக நாம பார்க்கிறோம். அந்த நீல நிறம் உண்மையிலேயே ஆகாயத்திடம் இருக்குதானா? இல்ல. அது அந்த சூரிய ஒளியினால அப்படி பார்ப்பதற்கு தெரியுது. அதுவே இரவு நேரத்துல அது வெறும் இருண்ட நிலையில தான் தெரியுது. அப்ப இங்க அந்த சூரிய ஒளியினால அந்த மாற்றத்துக்கு அது நீல நிறமாக தெரிவத எப்படி ஒரு அறிவற்றவன் அந்த நீல நிறம் ஆகாயத்துக்கு இருக்கிறது என்று நம்பிக்கொள்கிறானோ, அது மாதிரி இங்கு தூய்மை நிறைந்த சச்சிதானந்த சுரூபமாகிய ஆத்மாவின் மீது இந்த உடலையும் அந்த உடல்களுக்கு உண்டான ஐம்பொறிகளையும் அதற்கான குணங்களையும் அந்த உடலை வைத்து செய்கின்ற செயல் விளைவுகளினால் உண்டாகின்ற நன்மை தீமைகளையும் எல்லாம் ஏற்றி வைத்துக் கொண்ட மனிதன்
அவைகளை ஆத்மாவிற்கு இருப்பது போன்று பகுத்தறிவில்லாமல் அதிவிவேகியாக கற்பனை செய்து கொள்கிறான் என்று இங்கு சொல்ல வரார். இந்த 21வது ஸ்லோகத்திலே அதைத்தான் இங்க பகவான் ஆதிசங்கரர் சுட்டி காட்டுகின்றார். அப்ப இந்த தேகத்தில் உள்ள இந்திரியங்கள் தான் அதனுடைய குணநலன்களை எல்லாம் வைத்துக்கொண்டு மனதிலே பல கற்பனைகளை விதைத்துக் கொள்கிறான். அது ஆத்மா செய்வதாக விதைத்துக் கொள்கிறான். அதைத்தான் இங்க சொல்றாரு, அவர் சுட்டி காட்டுகிறார். இப்ப பொதுவா நமது யதார்த்தமான உண்மை நிலையை உணர்வதற்கான ஒரு கருவியாக நம்முடைய உடல் இருந்தாலும், இந்த உடல் இயங்கும் போது நாம் பிறந்தது, வளர்ந்தது, பார்ப்பது, கேட்பது போன்ற இந்திரியங்களின் இயக்கங்கள் இருந்தாலும், மேலும் இந்த உடல் வளர்ச்சியின் காரணமாக இளமையிலிருந்து முதுமை வரைக்கும் பல நிலைகளை அடைந்தாலும், இது எதுவுமே ஆத்மாவை சார்ந்தது கிடையவே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இது அனைத்தும் உடலுக்கே உண்டானது தவிர ஆத்மாவிற்கு சம்பந்தம் கிடையாது. அப்போ இங்க ஆத்மாவை சார்ந்து இவையெல்லாம் இருக்கின்றன என்பதாக நாம் நினைத்துக் கொண்டோம் என்றால், அது அந்த ஆகாயத்திலே நீல நிறம் இருப்பதாக நாம் நினைத்துக் கொள்வதற்கு சமம் என்பதாக சுட்டி காட்டுகிறார். உண்மையிலேயே ஆகாயத்துக்கு நீல நிறம் இல்லை. ஆனால் நீல நிறம் இருப்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருப்பது நம்முடைய அஞ்ஞானம், அறியாமை. அது மாதிரி இங்கு செயல்களை எல்லாம் செய்துவிட்டு ஆத்மாவை தான் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது, அதனால் தான் இந்த செயல்கள் எல்லாம் நாம் செய்கிறேன், ஆத்மா தான் செய்து கொண்டிருக்கின்றது என்பதாக நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா? அதனால் அதெல்லாம் அவர்களுடைய அஞ்ஞானம், அறியாமை என்பதை இந்த ஓமானத்தின் மூலமாக நமக்கு ஆதிசங்கரர் இங்கே விளக்க வருகின்றார். அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இவர் இந்த 21வது ஸ்லோகத்துல சொல்ல வர்ற விஷயத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப பஞ்சபூதங்களிலே ஒன்றாக இருக்கின்ற ஆகாய தத்துவம் என்பது நிறம், குணம் எதுவும் கொண்டிராத ஒரு தூய ஆகாயம். அந்த ஆகாயத்துல எந்த ஒரு விஷயங்களும் ஏற்றி வைக்க முடியாது. அந்த ஆகாயத்துல எதுவுமே ஒட்டாது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஆகாயத்துல மிதக்கிட்டு இருந்தா கூட அந்த ஆகாயத்தோட ஒட்டவே ஒட்டாம அது தனித்து இருக்குது. ஆகாயம் அதுல சம்பந்தப்படாம இருக்குது. அப்ப அது மாதிரி அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆகாயத்துல ஒரு நீல நிறம் ஒட்டி கொண்டது என்று நாம் எப்படி கருத முடியும்? அந்த நீல நிறம் உண்மையிலேயே ஆகாயத்தினுடையதா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, நிச்சயமாக அது ஆகாயத்தினுடையது கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்ப ஆகாயத்தினுடையதாக இருந்தா நம்ம எங்க போனாலும் அந்த நீல நிறம் நமக்கு தெரியணும். ஆனா நம்ம இங்க பூமியில இருந்து பார்க்கும்போது மட்டும்தான் அந்த ஆகாயத்துக்கு நிறம் நீளமாக தெரியுது. அதுவே நம்ம ஒரு விண்கலத்துல ஏறி நம்ம வானவெளியில பயணம் பண்ணும்போது, விஞ்ஞானிகள் பயணம் பண்றாங்க இல்லையா ராக்கெட்ல, அப்ப அங்க மேல போகும்போது அங்க என்ன ஆகாயத்துக்கு நிறம் இருக்கான்னா அங்க ஒரு நிறமும் இல்லை. ஒரு இருண்ட வான மண்டலத்தை தான் பார்க்க முடியும். இருள் சூழ்ந்த மண்டலத்தை தான் அங்க பார்க்க முடியும். அங்க எந்த நிறமும் இல்லை. அப்ப இங்க நிறமற்ற அந்த ஆகாயத்திலே நிறம் இருப்பதாக நமக்கு ஏன் தோன்றுகிறது அப்படின்னு பார்த்தா, அது நம்ம இந்த பூமியில் இருப்பதனால சூரியனுடைய அந்த சம்பந்தப்பட்டதுனால அந்த ஆகாயத்துக்கு நீல நிறம் உண்டாகிவிட்டது போல நமக்கு காணப்படுகிறது. அது மாதிரி இங்க அவிவிவேகி, அதாவது அவிவிவேகின்னா விவேகமற்றவன் அர்த்தம். விவேகமற்ற புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு மனிதன் அந்த ஆகாயத்திலே எப்படி நீல நிறம் இருக்கிறது என்று கற்பித்துக் கொள்கிறானோ, கற்பனை செய்து கொள்கின்றானோ, அது போல ஆத்மாவை குணத்தோடு சம்பந்தப்படுத்தி தவறாக புரிந்து கொள்கிறான், தவறாக அறிந்து கொள்கிறான் அப்படின்ட்டு இந்த 21வது ஸ்லோகத்திலே சொல்ல வருகின்றார். அப்ப இங்க என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்? இது நம்முடைய அஞ்ஞானம். ஆத்மாவுக்கும் இந்த உடலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா ஆத்மா இருப்பதினால் இந்த உடல் இருக்கிறது, இந்த மனம் இருக்கிறது அப்படின்னா அதனுடைய அதிஷ்டானத்துல இது இருக்குதே தவிர இதுக்கும் அதற்கும் தொடர்பே கிடையாது. அது எதிலும் சம்பந்தப்படுவதில்லை. ஆத்மா தன்னில் தானாய், தனித்துவமாய், தன்மயமாய் எப்போதும் இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் சூரியனுடைய உதாரணத்தை போன சூத்திரத்துல கையாண்டார். போன ஸ்லோகத்துல என்ன சொன்னார்னா, சூரியன் இருப்பதினால இந்த உலக விவகாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சூரியனுக்கும் இந்த விவகாரங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அது மாதிரி ஆத்மா இருக்கிறதுனால இங்க இந்த மனசும் இந்த புத்தியும் பிரகாசிக்குது. ஆனா அதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு கடந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரியே இங்கே அதைத்தான் உடல் சார்ந்து விரிவுபடுத்துறார். உடல் சார்ந்து என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த உடல்ல ஏற்படக்கூடிய இந்த பால்ய பருவம், இளமை, முதுமை அப்படிங்கிற எத்தனை விஷயங்களாக இருந்தாலும், மேலும் இந்த மனித உடலில் இருக்கின்ற புலன்கள் வாயிலாக கேட்டல், பார்த்தல், சுவைத்தல் போன்ற இந்திரியங்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களாக இருந்தாலும் இது எல்லாம் இந்த உடல் சார்ந்த விஷயமாகத்தான் இருக்கிறதே தவிர ஆத்மாவிற்கும் அதற்கும்
சம்பந்தமே கிடையாது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரியாமல் நாம இருந்தோம்னா அது நம்முடைய அஜ்ஞானம், அறியாமை என்பதை இங்க சுட்டி காட்டுகிறார். அப்ப அதனால இங்க என்ன நம்ம புரிந்து கொள்ளணும், இங்கு விவேகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மனித பிறவியினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, அந்த பிரத்யேக பகுத்தறிவாகிய 6ஆம் அறிவை நம்ம கொண்டிருக்கிறதுனால எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பகுத்து பிரித்தெறியக்கூடிய அந்த பிரத்யேக பகுத்தறிவு நம்மிடத்திலே மட்டும் சிறப்பாக பிரகாசிப்பதினால அதுதான் இங்க விவேகம் என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட அந்த விவேகத்தை கொண்ட மனிதன் தேக இந்திரியங்களின் குணங்களையும் ஆத்ம சொரூபத்தின் லட்சணத்தையும் பிரித்து அறிவதற்கு தான் இங்க சிறப்பு. அதுதான் கொடுக்கப்பட்ட மனித பிறவியின் மகத்துவம் என்பதை இங்கு உணர்த்துகிறார். இந்த 21வது ஸ்லோகத்திலே மனித பிறவியினுடைய மகத்துவமே இதை பிரித்தறிவதுதான். ஆத்மாவும் உடலையும் சம்பந்தப்படுத்தாமல் இரண்டும் பிரித்தறியக்கூடிய அந்த பகுத்தறிவு நம்மிடத்திலே வர வேண்டும். அதைத்தான் விவேகம் என்பதாகவும் இங்கே 21வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 22. அஜ்ஞானான் மான சோபாதே கர்த்ருத்வாதினி சாத்மனி கல்பியன் தேம்புகதே சந்திரே சலனாதி யதாம் வசஹ. இங்க என்ன சொல்றாருன்னா, வானத்திலே அசையாது நிற்கின்ற நிலவு நீரிலே பிரதிபிம்பிக்கின்ற பொழுது அந்த நீரின் அசைவுகளினாலே அந்த நிலவு அசைவது போல காணப்படுகின்றது. அது மாதிரி அசையாத ஆத்மாவின் பிரதிபிம்பமாகிய மனம் என்ற உபாதியினால் உண்டாகும் அசைவுகளை கொண்டு நான் செய்கின்றேன், நான் அனுபவிக்கின்றேன் என்ற அறியாமை மயக்கத்தினாலே மனிதன் ஆத்மாவின் செயலாக கற்பித்துக் கொள்கின்றான் என்று இந்த 22வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அப்ப என்ன சொல்றாருன்னா, அஜ்ஞான் மான சோபாதே கர்த்ருத்வாதினி சாத்மனி கல்பியன் தேம் புகத்தே சந்திரே சலனாதி யதாம் வசகா. அப்படின்னா அந்த வானத்துல இருக்கக்கூடிய நிலவு அசைவதே கிடையாது, அது அப்படியே இருக்குது, அது பாட்டு அதனுடைய நிலையில இருந்துட்டு இருக்கு. ஆனா அதே நிலவு இங்க கீழே இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய நீர்ல பிரதிபிம்பிக்கும் போது அந்த நீரினுடைய அசைவுனால பார்ப்பதற்கு அந்த மேல வானத்தில் இருக்கக்கூடிய நிலவு நீரிலே அசைவது போல காணப்படுகிறது. ஆனா உண்மையிலே அசைவு எதனால உண்டாச்சு? அந்த நீரினால் அந்த நிலவு அசைவது போல தெரிகிறதே தவிர உண்மையில் அந்த நிலவு அசைவதே கிடையாது. இந்த ஓமானத்தை எடுத்து ஆத்மாவுக்கு பொருத்துறார். ஆத்மாவுக்கு பொருத்தி சொல்றார், ஆத்மா இது மாதிரி அசையாம அது தன்னில் தானாய் தன்மயமாய் இருக்கிறது. ஆனால் அந்த ஆத்மா பிரதிபிம்பிக்கின்ற மனம் இருக்கு இல்லையா, அந்த மனதனுடைய சலனங்களினாலே என்ன நடக்குது? அந்த மனம் நான் செய்கின்றேன், நான் அனுபவிக்கின்றேன் என்ற அகங்கார மமகாரத்திலே ஈடுபட்டு கொண்டு அந்த செயல் விளைவுகளை எல்லாம் தான் செய்வதாக கற்பித்துக் கொள்கிறது. எப்படி? தன்னை ஆத்மாவாக பாவித்துக் கொண்டு. இந்த மனசு தன்னை அகம் பிரம்மம் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு அந்த உடலையும் அந்த மனசையும் தன்னையே அதுவாக வைத்துக்கொண்டு பாவித்துக் கொண்டு இதையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய காரியம் என்பதாக ஆத்மாவாக தன்னை மாற்றி அபிமானித்துக் கொள்கிறது. ஆனா உண்மையிலே இங்க ஆத்மா எதையும் செய்வதில்லை. அதுக்குதான் இந்த உதாரணத்தை சொல்றார். அந்த நிலவு எப்படி அசையாம வானத்தில் இருக்குது, ஆனா நீர்ல அந்த பிரதிபிம்பம் தெரிவதனால நீர் அசைவு நிலவு அசைவது போல காணப்படுவது. அது மாதிரி இங்க மனம் அசைவதனால உங்களுக்கு அந்த அறிவு அசைவது போல காணப்படுகிறது. ஆனால் உண்மையில் அந்த அறிவாகிய ஆன்மா அசைவது கிடையாது. இங்க அசைவதெல்லாம் மனசு தான் அப்படிங்கிறத இந்த 22வது ஸ்லோகத்திலே நமக்கு புரிய வைக்கிறார். போன தடவை இதே மாதிரி வேறொரு ஓமானத்தை நம்ம பார்த்தோம். அது எப்படி? சூரியன் உதிப்பதினாலே இந்த உலகத்திலே பல காரியங்கள் நடந்தாலும் அவைகளுடைய பயன்பாடு எதுவும் சூரியனை அடையாது அப்படின்ட்டு நம்ம கடந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா? அதே போலவே இங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி சந்திரனை வச்சு சொல்றாரு. சந்திரன் அசையாது நிற்கின்றது, அது பாட்டு வானத்துல அசையாம நிலவு பாட்டு இருந்துட்டு இருக்குது. ஆனா அதனுடைய பிரதிபிம்பம் நீரில் அசைவதனால நமக்கு சந்திரன் அசைவது போல காணப்படுகிறது. அது மாதிரி ஆத்மாவின் சன்னிதானத்திலே இங்கு காரியங்கள் ஏற்றப்பட்டாலும் அதற்கு அந்த ஆத்மா பொறுப்பேற்காது என்று இங்கு விளக்குகிறார். ஏன்னா இங்க சூரியனுடைய சன்னிதானத்திலே இங்கு உலக விவகாரங்கள்லாம் நடக்குது இல்லையா?
பயிர்கள் விளைச்சல் ஆகுது, விவசாயம் பண்ணி செய்யப்படுகிறது, அப்புறம் பறவைகள் இறை தேட கிளம்புகின்றன. அது மாதிரி எத்தனையோ காரியங்கள் வந்து சூரியனுடைய பிரகாசத்தினாலே, சூரியனுடைய சன்னிதானத்தினாலே நடக்கிறது. சன்னிதானம், அதிஷ்டானம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கையாளுறது எதுக்காக அப்படின்னா, அதனுடைய ஆதாரத்தினாலே. அப்படி புரிஞ்சுக்கணும். அதனுடைய ஆதாரத்தினாலே எப்படி இந்த உலக விவகாரங்கள் எல்லாம் நடக்குதோ அது மாதிரி இங்க ஆத்மாவின் சன்னிதானத்திலே இங்கு எல்லா காரியங்கள் நடந்தாலும் அது ஆத்மாவிற்கு சம்பந்தம் இல்லை என்றதுல தெளிவாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு முறையும் இங்க நமக்கு அது பல ஓமானங்களை கையாண்டு விளக்குகிறார். ஆதிசங்கரர் தன்னுடைய இந்த ஒவ்வொரு ஸ்லோகங்களிலும் பல ஓமானங்களை எடுத்து எடுத்து நமக்கு புரிய வச்சு அந்த ஆத்மாவிற்கு வந்து அசைவும் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங் டோஸா நமக்கு கொடுக்கிறார். அப்ப அதை நம்ம நல்லா உள்ள வாங்கிக்கணும். அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரும் தான் ஆத்மஸ்வரூபம் என்பதை புத்தியினால் மட்டும் புரிந்து கொண்டு தான் செய்கின்ற அனைத்து காரியங்களையும் அதனால் அடையும் அனைத்து அனுபவங்களையும் நான் செய்கின்றேன், நான் அனுபவிக்கின்றேன் என்று எண்ணுவதாலும், தான் ஆத்ம வடிவம் என்பதை தெரிந்து கொண்டதாலும் தன்னால் இயற்றப்படுகின்ற காரியங்களையும் அதனால் அடையப்பெறுகின்ற அனுபவங்களையும் தேக இந்திரியங்களால் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக புரிந்து கொள்ளாமல் ஆத்மாவினுடையது என்று தவறாகவே கணித்து விடுகின்றோம், தவறாகவே புரிந்து கொள்கின்றோம். இது நம்முடைய அஞ்ஞானம், அறியாமை என்பதாக இங்கு விளக்கம் கொடுக்கிறார். அப்ப அதனால இங்க வந்து அகங்காரம் அமகாரம்னு ஒவ்வொருத்தருகிட்டையும் வந்துடுது இல்லையா, நான் செய்கின்றேன், நான் தான் இதை செய்யறேன், அப்புறம் அது என்னுடையது அப்படிங்கிற மனோபாவம். இதை வந்து நம்ம சமஸ்கிருதத்துல அகங்காரம் மமகாரம் அப்படிங்கிற 2 வார்த்தையை உபயோகப்படுத்துறோம். அகங்காரம் அப்படின்னா நான் அப்படிங்கிற ஒரு ஈகோ, மமகாரம் அப்படின்னா என்னுடையது அப்படிங்கிற அபிமானம். அப்ப இந்த 2மே நம்ம இடத்துல இருக்குது இல்லையா, அந்த 2மே நம்ம இடத்துல இருக்கு. அந்த அபிமானமும் அந்த ஈகோவும் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. அதுதான் நமக்கு என்னன்னா மனதுல வந்து ஒரு ஸ்ட்ராங்கா உட்காந்துக்கிட்டு வெளிவிடவே விருப்பப்பட மாட்டேங்குது மனசு. அதனாலதான் மனசு என்ன பண்ணுது, இந்த மாதிரி விவகாரங்களை போய் சிக்கிக்குது. அந்த மாதிரி சிக்கிக்கிட்டு இருக்கிற மனசுதான் களங்கம் அடைந்த மனசு, சலனம் அடைந்த மனசு அப்படின்ட்டு மகான்கள் இங்க சுட்டி காட்டி அது இல்லாமல் போக வேண்டும். ஒரு மனிதன் வந்து தன்னிடத்துல ஏற்றி வைத்துக் கொண்ட இந்த அகங்காரம் அமகாரத்தை விட வேண்டும், அந்த ஈகோவை அவன் இழந்து விட வேண்டும், என்னுடையதுங்கிற அபிமானத்தை விட்டு விட வேண்டும் அப்படின்னு பல விளக்கங்களை கொடுப்பாங்க. அதைத்தான் பற்றற்று இரு, எதையும் விரும்பாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா மமகாரம்ங்கிற ஒரு விஷயம் என்னுடையதுங்கிற பற்று இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எப்படி இந்த ஆன்மாவை அறிந்து கொள்ள முடியும், அனுபவமாக்க முடியாது. ஏன்னா ஆன்மா அனுபவம்ங்கிறது இங்கு இரண்டற்ற நிலையில உண்டாக வேண்டிய ஒரு விஷயம். என்னுடையதுன்னு ஒரு அபிமானம் ஒருத்தங்கிட்ட இருக்குன்னாலே அங்க 2 இருக்குதுன்னு தானே அர்த்தம். இவன் ஒருத்தர் இருக்கிறான், இன்னொரு பொருள் ஒண்ணு இருக்குது, அல்லது இவன் ஒருத்தர் இருக்கிறான், இவனுக்கு வேறான உறவு ஒண்ணு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் எப்படி வேணா எடுத்துக்கிட்டுமே. ஒரு உறவு சார்ந்த அபிமானம் வைத்துக் கொண்டாலும் சரி, உடல் சார்ந்த அபிமானம் வைத்துக் கொண்டாலும் சரி, அல்லது பொருள் சார்ந்த அபிமானம் வைத்துக் கொண்டாலும் சரி, எல்லாமே அவனுக்கு வேறாக இருக்குது. அப்ப அவனுக்கு வேறாக இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அவன் என்னுடையதுன்னு அபிமானிக்கும் போது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அது வந்து மமகாரமா மாறி அங்கு இருமைகள் உண்டாகி விடுகிறது. இவன் ஒருத்தர் இருக்கிறான், இவனுக்கு வேறாக இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன அப்படிங்கிற அந்த இருமைகள் இருக்கிறது இல்லையா, அது இருக்கிற இடத்துல எப்படி அறிவு பிரகாசிக்கும்? அப்ப மனம் வந்து அந்த டுவாலிட்டியில இருக்கு, இருமைகள்ல சிக்கி கொண்டிருக்கு. அதனால இங்க பகவான் ஆதிசங்கரர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த இருமைகளற்ற நிலையில் தான் அந்த இறைவன் பிரகாசிப்பான். அந்த தூய அறிவாகிய ஆன்மா எப்பொழுது பிரகாசிக்கும் அப்படின்னா, மனம் வந்து இருமைகள் இல்லாத நிலைக்கு போகும்போதுதான் பிரகாசிக்கும். ஏன்னா ஆன்மா பிரகாசிக்கிறது வந்து எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தாலும் அது தெரியல நமக்கு. அந்த ஆன்மா எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் பிரகாசித்துக் கொண்டேதான் இருக்கிறது, சூரியன் போல. ஆனா அந்த பிரகாசம் அறியப்பட முடியாமல் எது மறைக்கிறது? சூரியனை எப்படி கருமேகங்கள் மறைக்கிறதோ, அப்பொழுது சூரியனே இல்லை என்று நாம் கருதுகின்றோமோ, அதுபோல ஆத்மாவை இங்கு மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட அஞ்ஞான எண்ணங்கள் மறைக்கிறது. அப்ப நம்மிடத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட தவறான புரிதல்களும் அறியாமை எண்ணங்களும் ஆத்மாவை மறைத்து விடுகின்றது. அப்ப இதை நாம புரிந்து கொண்டு நம்மிடத்திலே தவறாக ஏற்றி வைக்கப்பட்ட அஞ்ஞான எண்ணங்களை, அறியாமை எண்ணங்களை எல்லாம் நீக்கி பார்க்கும் போதுதான் நாம் அந்த தூய அறிவாக இருக்கிறோம் என்பது நமக்கு புரிய வரும். அந்த நிலையில் தான் நாம் அந்த தூய அறிவாக சுயம் பிரகாச ஒளியாக பிரகாசிக்க முடியும் என்பதையும் இங்கு
ஆதிசங்கர் சுட்டி காட்டுகின்றார். அப்ப இங்க ஆத்மாவிற்கென்று எந்த செயலும் கிடையாது என்பதனாலே நாம் இந்த நான் செய்கின்றேன், நான் அனுபவிக்கின்றேன் என்று நினைக்கின்ற அத்தனை விவகாரங்களும் விசய சுகங்களும் மனதுக்குத்தான் இருக்கிறது, ஆத்மாவிற்கு சம்பந்தம் இல்லை என்று இங்கு ஆணித்தரமாக சுட்டி காட்டுகிறார். அதற்குத்தான் இந்த ஓமானத்தை எடுத்து கையாள்றார். எப்படி வானத்திலே நிலவு அசையாம இருக்குது, ஆனா நீரிலே நிலவு அசையுது. அந்த நிலவு அசைவதற்கு எது காரணம்? அந்த நீர் தானே காரணம். அப்ப நீர் அசைவதனால நிலவு அசைவது போல காணப்பட்டாலும் உண்மையில் நிலவு அசைவதே கிடையாது. அது மாதிரி இங்கு மனம் அசைவதனாலே இங்கு எல்லாமே அசைவதாக நமக்கு தெரிஞ்சாலும் உலகத்திலே இந்த அசைவுக்கு காரணம் மனம்தானே தவிர ஆத்மா இல்லை என்பது இங்கு சுட்டி காட்டுகின்றார். அதுதான் இங்க இந்த ஓமானத்துல இந்த செயல்ல அந்த நிலவின் பிரதிபிம்பம் நீரில் தோன்றுவது போன்று ஆத்மாவின் சைத்தன்ய ஒளிக்கதிர்கள் நமது மனம் மூலம் நமக்கு பிரகாசிக்கின்றது. அப்ப அந்த மாதிரி பிரகாசிக்கின்ற அந்த ஆத்ம சைத்தன்யம் மனதிலே பிரகாசித்துக் கொண்டிருந்தாலும் அந்த பிரகாசம் அறியப்பட முடியாமல் இருப்பதற்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னா அதே மனம்தான் தடையாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த மனதிலே ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான விசய சுகங்கள் தான் அந்த ஆத்மாவை மறைக்கிறது. அதுதான் நம்ம கடந்த பாடத்துல பார்த்தோம். 5 கோஷங்கள் நமக்கு மறைச்சிக்கிட்டு இருக்க ஆத்மாவின்னு பார்த்தோம். ஏன்னா தனித்தனியா அதை விளக்கம் கொடுத்துட்டார் ஆதிசங்கர். அதுதான் பஞ்ச கோஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உடல் ஆத்மாவை மறைக்குது, இந்த மனசு ஆத்மாவை மறைக்குது, இந்த புத்தி ஆத்மாவை மறைக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஏன் அப்படி தனித்தனியா பிரிச்சு சொன்னாருன்னா, இங்க எல்லாமே ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள். அதாவது மனசு எப்படி ஒரு விசாலமான ஒரு புத்தி சக்தியாக விரிந்த உடனே அந்த புத்தி சக்தி கூட நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், என்னுடைய அறிவாற்றல் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அந்த புத்தி ஆற்றல் நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம் அல்லது ஒரு விஷயத்தை நம்ம செயலாற்றி அதை சாதிச்சு காட்டுறோம் அப்படின்னா அது என்னுடையதுன்னு நாம அபிமானம் செய்யறோம் இல்லையா? அந்த அபிமானம் நம்முடையதுன்னு எப்படி ஆக முடியும்? அந்த புத்தி பிரகாசிக்குதுன்னா அது ஆத்மாவினுடைய சன்னிதானத்திலே, ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அது புரியாம அது என்னுடைய திறமை என்பதாக ஒரு மனிதன் பாவித்துக் கொள்கின்றான் இல்லையா? அதுதான் அவனுடைய அஞ்ஞானம், அறியாமை என்பதை இங்க மகான்கள் சுட்டிக்காட்டி, அது எப்படி அசையாத அந்த சந்திரன் நீரின் மூலமாக அசைகின்றதோ அது போல அசையாத ஆத்மா இந்த மனதின் மூலமாக அசைவதாக தெரிவது மனிதனுடைய அஞ்ஞானம், அறியாமை. அதை மனிதன் பிரித்து பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பிரித்து பார்க்கும் போது மட்டும்தான் அந்த அசையாத ஆத்மாவை அனுபவமாக அவன் உணர முடியும் என்பதாக இந்த 22வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 23வது ஸ்லோகம். ராகேச்சா சுக துக்காதி புத்தௌ சத்யாம் பிரவர்த்ததே சுசுப்தோ நாஸ்தி தன்னாசே தஸ்மாத் புத்தேஸ்து நாத்மனஹா. அதாவது புத்தேஸ்து ஆத்மனஹா அப்படிங்கிற வார்த்தை தான் அது. அது இங்க புத்தேஸ்து ஆத்மனஹா அப்படின்னு ஒரே வார்த்தையா அந்த சென்டென்ஸை சொல்லிட்டாரு. அப்ப என்ன இந்த 23வது ஸ்லோகத்துல சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு மனதின் ஆசை இருக்கு இல்லையா? அந்த ஆசை அதே மனதில் விளையக்கூடிய செயல் விளைவுகளால் உண்டான துன்பம், இன்பம் அப்படிங்கிற அந்த இருமைகள் எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் நம்ம இடத்துல மனதில் உண்டாகி கொண்டே இருக்கும். நல்லது, கெட்டது, இது இன்பம், இது துன்பம், அது பாவம், இது புண்ணியம் அப்படின்ட்டு நிறைய இருமைகள், எண்ணங்கள். அந்த ராக துவேஷம் அப்படின்னு சொல்லுவோம் சாஸ்திரத்துல. விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லலாம். ராக துவேஷத்துல நமது புத்தியினால இவைகள் எல்லாம் உண்மையாக இருப்பது போல தோன்றுகின்றன. அந்த புத்தி செயல்படாது இருக்கின்ற நம்முடைய ஆழ்ந்த உறக்கத்திலே அவைகள் எதுவுமே தோன்றாததினாலே அவைகள் புத்தியை மட்டுமே சார்ந்தவைகள் என்பதை அறிந்து கொள்வாயாக. அவைகள் ஆத்மாவிற்கானது என்று கூற முடியுமா என்பதை ஆராய்ந்து பார் என்று இங்கு 23வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். இப்ப இந்த 23வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வராரு பகவான் ஆதிசங்கரர் அப்படின்னா, இப்ப நம்முடைய மனதனுடைய ஆசைகள் தானே இங்க விருப்பு வெறுப்புங்கிற 2 விஷயத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்கு. ஒன்ன விரும்புறோம், ஒன்ன வெறுக்கிறோம். அப்ப இங்க விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற 2 விஷயங்களும் மனதிற்கே உரித்தானது. ஏன்னா அது மனம் தான் இருமைகள் இருக்கு. மனம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே அங்க இருமைகள் இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, மனமற்ற நிலையில் தான் ஆத்மா பிரகாசிக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்.
எப்படி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க ஆத்ம பிரகாசம்ங்கிறது மனமற்ற நிலையில் தான் உண்டாக முடியும். ஏன்னா மனம்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே அங்கு இருமைகள் வந்துவிடும். ஏன்னா மனதனுடைய இயல்பு என்ன? ஒன்ன விரும்பும், ஒன்ன வெறுக்கும். அப்ப ஏதேனும் ஒரு இருமைகள் நம்ம பொதுவா சொல்றோம். அது விருப்பு வெறுப்புன்னு வச்சுக்கலாம், அல்லது சுக துக்கம்னு வச்சுக்கலாம், அல்லது இன்ப துன்பம்னு வச்சுக்கலாம். எப்படி வேணா நீங்க எடுத்துக்கங்களேன். இருமைகள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா, இந்த 2 விஷயங்களும் மனதினுடைய இயல்பு. அப்போ இந்த டுவாலிட்டி வந்து ஆல்வேஸ் மைண்ட்ல இருக்கு. அப்போ இந்த மைண்ட் இல்லாத நிலைதான் அந்த தூய அறிவு பிரகாசிக்கின்ற உண்மை நிலை, யதார்த்த நிலை என்பதை இங்கு பகவான் ஆதிசங்கரர் சொல்ல வரார். இந்த 23வது ஸ்லோகத்திலே சொல்லி, நமது புத்தியினாலே இவைகள் எல்லாம், இந்த இருமைகள் எல்லாம் இருப்பது போல தோன்றுகின்றன. அதுவே அந்த புத்தி வந்து நல்லா தூங்கும் போது ஆழ்ந்த உறக்கத்திலே செயல்படாம போயிடுது இல்லையா? அந்த புத்தி எப்ப செயல்படாம போகுது? தூக்கத்துல. விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த புத்தி எதையாவது ஒண்ணு சிந்தனை பண்ணிக்கிட்டு அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்கும். அதுவே நல்லா உறங்கும் போது, தூங்கும் போது அந்த புத்தி வந்து அங்க வேலை செய்யறது இல்லை. அப்ப நம்ம தூங்கும் போது அங்க என்ன இல்லை? நம்ம இடத்துல மனசே இல்லை, அங்க மனமே கிடையாது. அப்ப அந்த நிலையில இருப்பதினால இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்? இந்த இருமைகள் எல்லாம் மனதை சார்ந்தவைகள். அப்ப இந்த மனதை சார்ந்த விஷயத்துல போய் நீ சிக்கிக்கொண்டு அது ஆத்மாவிற்கு இருப்பதாக நினைப்பது எப்படி ஒரு மடமை என்பதை இங்க சுட்டி காட்டுகிறார். சுசுப்தோ நாஸ்தி தன்னாசே தஸ்மாத் புத்திஸ்து ஆத்மனஹா அப்படிங்கிறார். அப்போ ஆத்மா அந்த பிரகாசம் பிரதிபிம்பிக்கின்ற மனதின் வாயிலாக புத்தி சக்தியாக நம்மிடத்திலே வெளிப்பட்டு விவகாரங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த இருமை நிலைகளிலே இருக்கின்ற வரைக்கும் அந்த தூய அறிவாகிய ஆத்மா பிரகாசிப்பதை இந்த மனம் அறிந்து கொள்ள முடியாது, அனுபவமாக்க முடியாது. அப்போ அந்த மனமற்ற நிலை என்பது இருமைகள் கடந்த நிலை என்பது இங்கு மகான்கள் உணர்த்த வருகிறார்கள். இங்கு மகான்கள் சொல்ல வர்ற முக்கிய சாராம்சமே என்ன அப்படின்னா, இங்கு இருமைகளற்ற நிலை தான் மனமற்ற நிலை. நல்லா புரிஞ்சுக்கணும். மனமற்ற நிலை, மனமற்ற நிலைன்னு சாஸ்திரம் சொல்லும். நிறைய மகான்கள் சுட்டி காட்டுவாங்க. நான் ஏற்கனவே தாய்மானவர் பாடல்கள் எல்லாம் எடுத்தாலும் ஓமானவா சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதாவது சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா, தாய்மானவருடைய பாடல. அதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேன்னு ஏன் சொல்றாரு? மனம் இறக்க வேண்டும் என்று ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இங்க இருமைகளால் இருப்பது மனம். அப்ப அந்த இருமைகளற்ற நிலையில மனம் இல்லாமல் போனா அங்கு அறிவு பிரகாசிக்கும். அங்குதான் பிரம்மம், பரமாத்மா பிரகாசிப்பார். அதுதான் பராபரம் என்று இங்கு சொல்றார். வாயேன் பராபரமே அப்படிங்கிறார். அப்போ அப்படிப்பட்ட அந்த தூய அறிவை, ஆன்மாவை உணர்வது என்பது மனமற்ற நிலையில் தான் சாத்தியமாகும் என்பதை மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்ற நிலையிலே, அந்த மனமற்ற நிலை என்பது என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தா அந்த இருமைகளற்ற நிலை தான் மனமற்ற நிலை என்பதை நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இருமைகளற்ற நிலைங்கிறது எப்படிங்க நான் புரிந்து கொள்றது? இந்த உலகத்துல விவகாரத்தை செய்யணுமே, அப்ப எப்படி இருமைகள் இல்லாம நம்ம இருக்கிறது அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தா, அதுக்குத்தான் இங்க சாஸ்திரம் என்ன நமக்கு ஒரு க்ளூ கொடுக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே பாடத்திட்டங்கள்ல பலமுறை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் புதியதாக வந்தவங்களுக்காக சொல்றேன். அதாவது இங்க வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நான் அப்படிங்கிற ஒரு தனித்துவம் நம்ம இடத்துல இருக்கு இல்லையா? நான் இன்னார், இன்ன ஜாதி, இன்ன படிப்பு, இன்ன பதவி, இன்ன பட்டம் அப்படின்ற என்னென்ன விஷயங்கள் நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தானே நான் என்பதாக அபிமானித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப என்னுடைய அபிமானம் வந்து என்னுடைய உடல் சார்ந்து, என்னுடைய உறவுகள் சார்ந்து, என்னுடைய பிறப்பு சார்ந்து, மதம் சார்ந்து இருக்கு. அப்ப இத்தனை விஷயங்களையும் ஏற்றி வைத்துக் கொண்ட நான் மற்றவர்களிலிருந்து தனித்து காணப்படுகிறேன். அப்போ என்ன நினைக்கிறேன்? என்ன மாதிரி அவன் வேற ஜாதி, என்ன மாதிரி அவன் வேற படிப்பு அப்படின்ட்டு எல்லாத்தையும் நான் பிரிச்சு பிரிச்சு பார்க்கிற அந்த இருமைத்தன்மை என்னிடத்துல இருக்கு. அப்ப அந்த இருமைத்தன்மை என்னிடத்துல இருக்கிற வரைக்கும் நான் நிறைய விஷயங்களை எனக்கு வேறாக பார்த்து கொண்டே இருக்கும்போது அங்க மனம் என்ன ஆகுது? இருமைகள்லயே சிக்கி கொண்டிருக்கு. அப்ப அந்த இருமைகள்ல சிக்கி கொண்டிருக்கிற இந்த விவகாரத்துல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா சாஸ்திரம் என்ன க்ளூ கொடுக்குது அப்படின்னா, நீ எங்க தனியா இருக்கிற? ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாக, ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனமாக ஈஸ்வரன் அல்லவா இருக்கிறான். அப்ப அந்த ஈஸ்வரன் இடத்துல தானே நீ ஒரு அங்கம். அப்ப நீ எங்க தனியா இந்த காரியத்தை செய்யல? உன்னுடைய செயல் எதுவும் கிடையாது. எல்லாமே அந்த ஈஸ்வர காரியம் நடந்து கொண்டிருக்கிறது.
அப்ப நீ என்ன பண்ணணும்? இங்க நானுங்கிற ஒரு தனித்துவத்தை நீ இழந்து விட வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நீ அந்த ஏகத்துவம் நிலையை அடைய முடியும். இங்க ஏகத்துவம் அப்படிங்கிற நிலை ஆத்மாவை சார்ந்தது மட்டுமல்ல. ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்தாதான் ஆத்மாவே இங்க இப்படி இருக்குங்கிறது நமக்கு புரிய வரும். ஏன்னா ஆத்மா தன்னை அனுபவம் ஆக்குவதற்காகத்தான் இங்க காஸ்மிக் மைண்டா ஈஸ்வர தன்மைக்குள்ள வருது. ஆத்மா தன்னை அனுபவம் ஆக்க தன்னுடைய பிரதிபிம்பத்தில பார்த்து மகிழ்ச்சி அடையுது. இப்ப நான் எப்படி என்ன கண்ணாடியில பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன்? இப்ப நான் இருக்கிறேன், என்ன நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா எனக்கு என்ன தேவைப்படுது? எனக்கு வேறாக ஒரு கண்ணாடியை நான் உருவாக்கணும். அந்த கண்ணாடியை உருவாக்கி கண்ணாடி வழியா நான் என்னை கண்டு ஆனந்தப்படுறேன். நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் என்ன நான் பார்த்து ரசிக்கிறேன். அது மாதிரி ஆத்மா தன்னை அனுபவம் ஆக்குவதற்கான ஒரு படைப்பாகத்தான் இந்த காஸ்மிக் மைண்டை கிரியேட் பண்ணுது. அதுதான் யுனிவர்சல் மைண்டு, யுனிவர்சல் பாடி. அதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரனை தான் நம்ம சாஸ்திரத்துல விராட்டுன்னு சொல்றோம், விஸ்வரூப தரிசனம் சொல்றோம். அதற்கு நிறைய பாடங்கள் எல்லாம் எடுத்து பல ஓமானங்கள், பல விளக்கங்கள் அந்தந்த புரிதலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்ப நாம கொஞ்சம் ஹையர் எஜுகேஷனுக்குள்ள நம்ம வர வர நமக்கு என்ன புரியணும்? அப்ப இங்க மைண்டு தான் அந்த கான்சியஸ்னஸ் உடைய ரிஃப்ளெக்ஷன். ஏன்னா இருப்பது கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த தூய அறிவு ஆன்மா மட்டும்தான் இருக்குது, அந்த உணர்வு மட்டும்தான் இருக்குது. அது பிரகாசிக்கக்கூடிய பிரதிபிம்பமாகிய மைண்டுல, மனதுல இதெல்லாம் தெரியுது. அப்ப அந்த மனதை இங்க என்ன பண்றது சாஸ்திரம்? நம்முடைய சனாதன தர்மத்துல வர்ற சாஸ்திரம் தான் இந்த ஷார்ட்கட்டை சொல்லுது. வேற யாருமே இந்த ஷார்ட்கட் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. வேற எந்த நூல் எடுத்து படிச்சாலும், வேற எந்த விதமான விஷயங்கள், மாற்று மொழி, மாற்று விவகாரங்களுக்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னாலும் இதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இது நம்முடைய சனாதன தர்மத்துல இந்த வேத வழியில வர்றவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும், வேற யாருக்கும் புரியாது. அதனாலதான் இந்த வேதம் படிச்சு இந்த ஞானத்தை அடையணும். இல்லைன்னா நமக்கு என்னன்னா ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டனா நம்ம ஆக முடியாது. அதாவது ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டனுக்கும் ஒரு சாதாரண பிரம்மனிஷ்டனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது நான் கடந்த பாடத்திலேயே உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். அதாவது சாஸ்திரத்தை அறிந்தவன் சாஸ்திரத்தின் வாயிலாக பிரம்மனிஷ்டன் ஆயிட்டான். அவன் தான் ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டன். அதுவே சாஸ்திரத்தை படிக்காம அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்கல்ல, அவங்களும் பிரம்மனிஷ்டர்களா இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்ப அந்த அகம் பிரம்மாஸ்மின்னு சாஸ்திரத்தை படிக்காம பிரம்மனிஷ்டன் ஆனவன், அவன் முற்பிறவைகள்ல இந்த சாஸ்திரத்தினுடைய சாராம்சத்தை எல்லாம் படித்து உள்வாங்கி கொண்டு ஏதேனும் ஒரு சர்க்கிளிலே மறுபிறவிக்கு வந்து விட்டான். அப்ப இந்த பிறவியில அவன் அந்த சாஸ்திரத்தை படிக்காமயே அவன் அந்த நிலைக்கு போயிடுறான். அதனால அவன் பிரம்மனிஷ்டன் ஆயிடுறான். அவன் யாருக்கும் சாஸ்திரத்தை சொல்லி புரிய வைக்க மாட்டான். அவனும் தெரிஞ்சுக்கொள்ள ஆர்வம் இருக்காது, மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கவும் மாட்டான். ஆனால் அவன் பிரம்மனிஷ்டனா இருப்பான். அவன் ஞானி, ஆனா அவன் எதுலையும் சம்பந்தப்பட மாட்டான், உலக விவகாரங்களுக்குள்ள ஈடுபட மாட்டான். அப்படிப்பட்ட ஞானிகள் நம்ம நிறைய பேர் பார்க்கிறோம். அவர்களெல்லாம் எந்த சாஸ்திரத்தை படிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சாஸ்திரத்தை படிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப எந்த சாஸ்திரத்தையுமே படிக்காம அவங்க எப்படிங்க ஞானி ஆனாங்க? நீங்க மட்டும் இத்தனை சாஸ்திரத்தை படிங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, இந்த பிறவியில அவங்க இந்த சாஸ்திரத்தை படிக்கல, ஆனா முற்பிறவியில படிச்சதுனால அவங்க இந்த பிறவியில அந்த ஞானத்தை அடைஞ்சாங்க. அப்படி அடைந்தவர்கள் தான் ரமண மகரிஷி, இன்னும் நிறைய மகான்கள் பேரை சொல்லலாம். அவங்க இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட சாஸ்திரம் எல்லாம் படிச்சாரு, பேசிக்கா படிச்சாரு. ஏன்னா அவர் கோயில்ல பூஜை செஞ்சாரு, வேத மந்திரங்களை படிச்சாரு. அது மாதிரி சிலரெல்லாம் கொஞ்சம் பாடமுறைகளை படிச்சு வந்தவங்க இருக்காங்க. ஆனா நாம இந்த மாதிரி ஞான பாதையில வந்த மகான்களுடைய எண்ணிக்கையை நம்ம சொல்ல போனா நிறைய இருக்காங்க. அவர்கள் எல்லாம் சாஸ்திரத்தை படிக்காமையே அந்த பிரம்மனிஷ்டர்களாக மாறிவிட்டார்கள். அப்படின்னா முற்பிறவியில் அவர்கள் தொற்றிருப்பாங்க, இல்லைன்னா இந்த பிறவியில் அப்படி வர முடியாது. அப்ப அதனால அப்படி தொட்டவர்கள் இந்த பிறவியில சாஸ்திரத்தை தொடாமையே பிரம்மனிஷ்டர்களாக மாறிவிட்டார்கள். ஆனா நாம இந்த பிறவியில இந்த சாஸ்திரத்தை தொட்டோம்னா தான் இந்த பிறவியில அடைய முடியலனாலும் அடுத்த பிறவியிலேயாவது எளிதா நம்ம அதை ரீச் பண்ண முடியும். ஏன்னா இந்த பிறவியில அடையறதுக்கு நம்ம கூடுதல் எஃபெக்ட் போடணும். தவற விட்டுட்டீங்கன்னா, மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் மற்ற கல்வி மாதிரி இல்லை. இப்ப நீங்க கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இந்த உடம்பை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த பிறவியில கெமிஸ்ட்ரி மாஸ்டரா நீங்க வர முடியாது. ஏன்னா அது புற அறிவு. ஏன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சு அந்த பிஹெச்டி வாங்கின ஒரு ப்ரொஃபசர் இறந்து போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மறுபிறவி எடுத்த உடனே அதே பிஹெச்டி ப்ரொஃபஸராக பிறக்கிறாரு கிடையாது. அப்ப மறுபிறவியில் அவர் என்ன மாதிரி பிறவி கிடைக்குதோ, என்ன மாதிரி உடம்பு வருதோ அதுக்கேற்ற வாழ்க்கை தான் அவர் வாழ போறாரு. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த ஆன்ம ஞானம் என்பது
இந்த புற அறிவு சம்பந்தப்பட்டது அல்ல, தன்னுடைய சுயம் சார்ந்தது, தன்னை அறியக்கூடிய விஷயமா இருக்குது. அப்ப தன்னை அறியக்கூடிய விஷயம் வந்து எங்க இருக்குது அப்படின்னா நம்முடைய மனம் சார்ந்து இருக்குது. மனம் தான் இங்க அப்டேட் ஆகுது, ஹையர் பிளாட்ஃபார்ம்குள்ள வருது. அந்த ஹையர் பிளாட்ஃபார்ம்ங்கிறத தான் நம்ம அறிவு பரிமாணம்னு புரிய வைக்கிறதுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அறிவு பரிமாணம்ங்கிறது எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னா, அந்த ஒரு அறிவு தாவரத்துல இருந்து மனித அறிவாகிய 6ஆம் அறிவுக்கு வந்த நம்முடைய அந்த அறிவு பரிமாணம் எவ்வளவு உயரிய விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. ஒரு தாவரத்துக்கு தெரியாத அத்தனை விஷயங்களும் மனிதனாகி நமக்கு தெரியுது இல்ல. அப்ப அதுல நம்ம எவ்வளவு தூரம் மேலோங்கி வந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த புரிதலும் அந்த மேம்பட்ட தன்மையும் தான் இங்க மனித பிறவியின் மகத்துவமா பார்க்கப்படுது. அப்ப அப்படிப்பட்ட மகத்தான மனிதனாகிய நம்மிடத்திலே இருக்கின்ற இந்த விசேஷ தன்மையில இது போன்ற சாஸ்திர ஞானமும் உள்ள போச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், அந்த மனதுக்கு ஒரு விடுதலையை கொடுத்துரும். மனம் வந்து அஜ்ஞானத்துல இருந்து விலகி அந்த அறிவாய் பிரகாசிக்க தொடங்கும். அப்ப அந்த அறிவாக பிரகாசிக்கின்ற அந்த மனதனுடைய உயர் பரிமாணத்தை தான் இங்க 7ஆம் அறிவு பரிமாணம்னு சொல்றோம். 6ஆம் அறிவு கடந்து 7ஆம் அறிவு பரிமாணம். அப்ப அந்த 7ஆம் அறிவு பரிமாணத்துக்கு மனம் என்ட்ராகணும் அப்படின்னா மனதினுடைய இருமைகள் நீங்கணும். இருமைகள் நீங்கும் போதுதான் மனம் அந்த 7ஆம் அறிவு பரிமாணத்துக்குள்ள என்ட்ராகும். அப்ப இந்த பிளாட்ஃபார்ம்ல ஏதேனும் ஸ்ட்ரகிள் ஆயோ ஏதோ பிரச்சனையாயோ இந்த உடம்பு போயிடுச்சு அப்படின்னா அடுத்த பிறவியில அவங்க இமீடியட்டா லிஃப்ட் ஆயிடுவாங்க. காரணம் என்னன்னா அது ஏற்கனவே பூஸ்ட் ஆகி கிடக்குது, புரிதலோடு இருக்கு அந்த மைண்டு. ஏன்னா மைண்டு தானே அடுத்த உடம்பு எடுக்குது. இங்க வந்து நம்ம ஏற்கனவே இதெல்லாம் ரொம்ப விளக்கம் கொடுத்துட்டேன். ஒரு மனசுதான் தன்னுடைய ஆசா பாசங்களை உள்ளடக்கி அந்த ஆசைகளுக்கு ஏற்ற பிறவியை அடுத்த பிறவியில தேர்ந்தெடுத்து வருது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த மாதிரி லிஃப்ட் ஆன மைண்டும் அடுத்த உடம்பு எடுத்த உடனே இமீடியட்டா அந்த லிபரேஷன் அடைஞ்சிடும், புரிதலுக்கு வந்துடும். அப்ப அது நிஷ்டைக்கு போயிடும், பிரம்மனிஷ்டனா மாறிடும். அப்ப அந்த பிரம்ம நிஷ்ட தன்மையில இருக்கக்கூடிய ஞானிகள் எல்லாருமே, ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள் எல்லோருமே சாஸ்திர அறிவை அடைந்தவர்களாகத்தான் இருக்க முடியும். ஏன் அதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த சாஸ்திரம் ஒன்றுதான் இங்க வந்து மனதினுடைய இருமைகளை நீக்கும். வேற எந்த விஷயத்துல நீ ஈடுபட்டாலும் அந்த இருமைகளை நீக்கவே முடியாது. மனதினுடைய இருமைகளை மனதிற்கு புரிதல் கொடுத்துதான் நீக்க முடியுமே தவிர வேற உடலுக்கு பயிற்சிகள் செய்து எப்படி நீங்க நீக்க முடியும்? உடல்னால நீங்க தலைகளா நின்று தவம் இருந்தாலும், ஒத்த கால நின்னாலும், அல்லது நீங்க காதல கழுத்துல அளவு குத்திக்கிட்டாலும், என்ன மாதிரி நீங்க உடலை வருத்தி செய்யக்கூடிய காரியங்கள் செய்தாலும் அதனால மனதிற்கு என்ன பிரயோஜனம்? அதனால மனதிற்கு என்ன புரிதல் வந்துவிடும்? ஒரு புரிதலும் வராது. அப்ப மனதிற்குத்தான் இங்க புரிதல் கொடுக்கணும். மனம் வந்து அஜ்ஞானத்துல இருக்கிறத சுட்டிக்காட்டி நீ அந்த தூய அறிவாகத்தான் இருக்கிறாய் என்பதை காட்டி கொடுக்கணும். அப்படி காட்டி கொடுத்த பிறகுதான் அந்த ரெஃப்ளெக்ஷன் வந்து ரியாலிட்டியா மாறும். அந்த பிரதிபிம்பத்துல அந்த ஆன்மா தன்னை அறியும். நான் என்ன கண்ணாடியில பாக்குற மாதிரி. அதுக்குத்தான் ஈஸ்வரத்தன்மை தேவைப்படுதுன்னு சொன்னேன். அந்த ஈஸ்வரத்தன்மை எதுக்காக நான் இப்படி சுத்தி வந்தேன் அப்படின்னா, அந்த ஈஸ்வரத்தன்மைக்குள்ள நீங்க போனா மட்டும்தான் தனித்துவமான தன்னுடைய ஈகோவை இழந்துட்டு அதை வந்து பக்தியில நம்ம சரணாகதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி டுவாலிட்டியில போகாம ஒன்னஸ்ல போகணும். டுவாலிட்டின்னா இப்ப நான் தாசன், இறைவன் எனக்கு தலைவன் அப்படிங்கிற அடிப்படையில சரணாகதி உண்டாகும். அந்த சரணாகதியில இவன் தொண்டனாக இருப்பான், இறைவன் தலைவனாக இருப்பான். அங்க வந்து சரணாகதி அப்படிங்கிறத விட ஒரு ஆண்டான் அடிமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அங்க இருமைகள் இருக்கும். ஆனா அது புரியாததுனால அவன் அந்த மாதிரி பக்தியில அந்த பாதையை அவன் தேர்ந்தெடுத்து போறான். அதுக்கு வந்து நம்ம சரியை அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுவே பரிமாணம் இருக்குன்னு தான் மகான்கள் சுட்டிக்காட்டி அந்த சரியை நிலை கடந்து கிரியை நிலை வந்து சரியை கிரியைக்கு அப்புறம் யோகம்ங்கிற ஒரு நிலையை கடந்து ஞானம்ங்கிற ஒரு நிலைக்கு நீ பயணம் பண்ணணும். அப்ப சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் அப்படிங்கிற ஒரே விஷயத்துல 4 விவகாரங்கள் இருப்பது போல, அதே மாதிரி கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம் அப்படிங்கிற 4 விஷயங்கள் இருப்பது போல, இப்படி 4 நாளா எடுத்தீங்கன்னா 16 விஷயங்களை உள்ளடக்கிய அந்த ஞான வழியில இறுதியில ஞானத்தில் ஞானம் என்ற அந்த உயர் பரிமாண நிலைக்கு நம்ம உயர்கின்றதுதான் 7ஆம் பரிமாணம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த 7ஆம் பரிமாண நிலைக்கு நம்ம பயணம் பண்ணி போகணும்னா இந்த 16 விஷயங்கள் நமக்குள்ள இருக்கணும். இருந்தா தான் அந்த ஞானத்தில் ஞானம்ங்கிறது போனாதான் அந்த நிலைக்கு நம்ம போக முடியும்.
அதுதான் என்றும் 16. அந்த 16வது நிலைக்கு நம்ம போகணும். ஞானத்தில் ஞானம். அப்ப அந்த ஞான நிலையை நம்ம அடையிறதுங்கிறது அவ்வளவு எளிது கிடையாது. ஏன்னா இத்தனை விஷயங்களை ப்ராசஸ் ஆகும். மனசு லிஃப்ட் ஆகணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா லிஃப்ட் ஆகணும், அப்படியே பயணிக்கணும். அப்பதான் அதுக்கு புரிதல் வரும். அப்ப மனதிற்கு புரிதலை கொடுக்கறதுக்கான பாடங்களை மனசு படிக்கணும். இப்ப நீங்க ஒரு பிசிக்ஸ் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா, நீங்க பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்டை நீங்க எந்த அளவுக்கு டெப்தா படிக்கிறீங்களோ, இன்வால்மெண்டோட படிக்கிறீங்களோ, டெடிகேஷனோட படிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா மாறலாம். மற்றவர்களோட நீங்க சிறப்பா அந்த பிசிக்ஸ் சப்ஜெக்ட்ல பிரகாசிக்கலாம். அப்போ ஏன் நான் இப்படி பிரகாசிக்கிறேன், அவன் ஏன் பிரகாசிக்கலன்னு 2 மாணவர்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய ஆர்வம் தான் காரணம். நான் பிசிக்ஸ் படிக்கும்போது மற்றவரிடத்தை விட நான் அதிக ஆர்வத்தை காட்டுறேன். நிறைய லேப்ல ஒர்க் பண்ணி பார்க்குறேன். தெரிந்து கொள்ள ஆர்வத்தை காட்டுறேன். இன்னும் எப்படின்னு நான் அப்படியே அலைஞ்சு அந்த பிசிக்ஸ் சப்ஜெக்ட்ல அபரிமிதமான ஆர்வத்தை காட்டி நான் பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா மாறிட்டேன். அது மாதிரி இங்க மனது அஜ்ஞானத்துல இருந்து அந்த அறிவாக பிரகாசிக்கணும் அப்படின்னா, அதே மனதிற்கு டீச்சிங் கொடுக்கணும் இல்லையா? அந்த டீச்சிங் மெத்தடாலஜி தான் இங்க இந்த வேதாந்த சப்ஜெக்ட். அப்ப இததான் இங்க சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிய வைக்குது. மகான்களும் அதைத்தான் செய்யறாங்க. ஆதிசங்கரர் என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்னா, படிப்படியா நம்மளை அப்படியே நகர்த்தி கொண்டு போறார். அதற்கு நிறைய ஓமானங்களையும் எடுத்து அழகா விளக்குறார். அந்த ஓமானங்களும் எளிமையா புரிந்து கொள்ற மாதிரி நமக்கு ஒப்பிட்டு காட்டுறார். அப்படி சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நாம எதோட கம்பேர் பண்ணலாம் ரொம்ப அருமையா இருக்கும். அதுக்கு எதிராக நம்ம ஆர்கியூ பண்ணவே முடியாது. ஏன்னா அவ்வளவு ரியாலிட்டியா அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அப்ப அந்த புரிதலோட நம்ம பயணம் பண்ணும்போது இங்க சந்தேகமே வராது. அப்ப என்ன ஆகும், மனம் நல்ல ஒரு தெளிவு, நல்ல ஒரு புரிதல்ல வந்துடும். அப்படிப்பட்ட மனசுக்கு தான் விடுதலை கிடைக்கும். ஏன்னா அது அஜ்ஞானத்தினால தன்னை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. எப்படி சிறைப்படுத்தி கொண்டிருக்குதுன்னா, தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டு. அப்ப இந்த புரிதல் வரும்போது தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விடுகின்ற பொழுது அங்க அந்த மனம் என்னவாகுதுன்னா ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்துடும். ஈஸ்வர தன்மைங்கிறது என்ன? தனித்த மனம், வியஷ்டி மனம் சமஷ்டி மனமாக மாறும். சாஸ்திரத்துல வியஷ்டி சமஷ்டி அப்படிங்கிற 2 சப்ஜெக்ட் இருக்கு. அது நம்ம தத்துவ போதத்திலேயே பேசி இருக்கிறோம். தத்துவ போதம் படிச்சுட்டு தான் இந்த பாடத்திட்டத்துக்கு வந்தீங்கன்னா தான் புரியும். அப்போ இந்த வியஷ்டி சமஷ்டியில வியஷ்டி மனம் என்பது தனித்த மனம், சமஷ்டி மனம் என்பது ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனம். அப்ப இங்க நான் அப்படிங்கிற தனித்துவமான அகங்காரம் என்னிடத்துல உண்டானா அது வியஷ்டி மனம். இந்த ஹோல் யூனிவர்சல் மைண்டா நான் மாறிட்டேன் அப்படின்னா அது சமஷ்டி மனம். அப்ப இங்க ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனமாக, ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாக நான் மாறினா அப்படின்னா நான் என்னுடைய ரியல் என்ன அப்படின்னா நான் ஈஸ்வரனாக இருக்கிறேன். அப்போ அந்த ஈஸ்வர தன்மையில தான் இந்த யூனிவர்சலே இருக்குங்கிறத நான் புரிஞ்சு கொள்ளும் போது அந்த ஈஸ்வரனுக்கு வேறாக இங்கு நானும் இல்லை என்கிற போது என்னை ஈஸ்வரனிடத்துல இருந்து பிரிக்கவே முடியாது. அப்ப இங்க நானும் ஈஸ்வரனும் ஒன்றே. அதைத்தான் சாஸ்திரம் மகா வாக்கிய உபதேசமா என்ன சொல்லுதுன்ட்டு நான் போன பாடத்துல சொல்லும் போது, நான் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதை போல இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கிறது அப்படின்னு ஒரு மகா வாக்கியத்தை உபனிஷத் சொல்லுது அப்படின்னு சொன்னேன். அது என்ன? அதுதான் இப்போ நான் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிறேன். அப்படி இருக்கிற என்னதான் இந்த பிரபஞ்சமே இருக்கு. இந்த ஹோல் யூனிவர்ஸ்ல என்னிடத்துல இருந்துதான் வெளிப்படுது. அப்படிங்கும் போது நான் யாரு? நானே தான் அந்த ஈஸ்வரன். அப்ப எனக்கு வேறாக எதுவுமே இல்லை. ஆனா வேறுபடுத்தி பார்ப்பதெல்லாம் மனசுதான். இதுதான் இங்க ரொம்ப ஆழமான புரிதல் வரணும். இந்த மனசு தான் இந்த வேறுபடுத்தி பார்த்து இந்த இருமைகள்ல சிக்கிக்கிட்டு அது வேறு, இது வேறு, அவன் வேறு, நான் வேறு அப்படின்னு எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம், இந்த அறியாமை நீங்கும் போது மட்டும்தான் அந்த சுயம் பிரகாச அறிவாக நானே இருக்கின்றேன் என்பதை அந்த ஆன்மா அறிவு உணரும். ஏன்னா அந்த ஆன்மா அறிவு எப்படி தன்னை கண்ணாடியில பார்த்து தன்னுடைய பிரதிபிம்பத்தை நான் தான் என்று தெரிந்து கொள்கிறதோ அது போல அந்த ஈஸ்வர தன்மையிலே பிரகாசிக்கின்ற நிலையில தான் அந்த ஆத்மா தன்னை அனுபவமாகும். அதுதான் இங்க மகான்கள் எல்லாம் செய்திருக்காங்க. ஒவ்வொரு மகான்களும் அந்த ஆத்மாவாக, அந்த அறிவாக பிரகாசிப்பதன் நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்க தன்னுடைய தனித்துவத்தை இழந்து அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள போய் அதுவாக மாறிவிடுகிறார்கள். அப்ப அதுவாக மாறுவதற்கான அந்த அடிப்படை விஷயமே இங்க யூனிவர்சல் மைண்டாகவும் அந்த யூனிவர்சல் பாடியாகவும் நம்ம மாறணும் அப்படிங்கிறது தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் இந்த விஸ்வரூப தரிசனமாக நமக்கு சுட்டி காட்டுறார்.
ஏன்னா இங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய உபதேசம் எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னை கடவுளாகவே அவர் பேசுவார் இல்லையா. நான் தான் அந்த பரமன் அப்படிங்கிற மாதிரியே அவருடைய டாபிக் பூரா இருக்கும். அந்த மாதிரி அவரால் எப்படி பேச முடியுது அப்படின்னா இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள ஸ்ட்ராங் ஆகும் போதுதான் பேச முடியும். இப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருமே ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்னா அப்பதான் நாம அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற தன்மைக்குள்ள அந்த பரமாத்ம நிலையிலே அந்த மாதிரி பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. அப்ப பகவான் ஆதிசங்கருடைய அந்த விஷயமும் அதே தான். ஸ்ரீகிருஷ்ணனுடைய விஷயத்தை தான் இங்க எடுத்து இவரும் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி புரிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் இப்படி எல்லாம் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். சூரியன் சுயம் பிரகாச வெளிச்சத்தை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதுல போய் விவகாரங்கள் நடக்கிறத சூரியனால் நடக்குதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? அது சூரியனுக்கு சம்பந்தம் இல்லை. அது மாதிரி ஆத்மாவுடைய அதிஷ்டானத்திலே இந்த உலக விவகாரங்கள் உங்க இடத்துல நடந்து கொண்டிருக்குன்னா அதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப ஏன் நடக்குது அப்படின்னா மைண்ட்னால நடந்துகிட்டு இருக்கு. மனசுதான் இதையெல்லாம் உண்டாக்கி இந்த விருப்பு வெறுப்புங்கிற அந்த இருமைகள்ல சிக்கி கொண்டிருக்குது அப்படிங்கிறது இங்க மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதைத்தான் இந்த 23வது ஸ்லோகத்திலே பகவான் ஆதிசங்கர் சொல்ல வர்றது, ராகேச்சா சுக துக்காதி புத்தௌ சத்யாம் பிரவர்த்ததே சுசுப்தோ நாஸ்தி தன்னாசே தஸ்மாத் புத்தேஸ்து ஆத்மனகா. அப்போ இங்க விருப்பு வெறுப்பு என்ற இருமைகள் இல்லாத நிலையிலே நமக்கு அந்த ஆத்மா பிரகாசிக்கும். ஆனா அந்த இருமைகள் ஏன் உண்டாகுது அப்படின்னா மனதினாலே புத்தியினால அவைகள் இருப்பதாக நமக்கு தோன்றுகிறது. அதுவே அந்த மனமோ புத்தியோ ஒடுங்கிய நிலையிலே ஆழ்ந்த உறக்க நிலையிலே நமக்கு அந்த இருமைகள் இல்லை இல்லையா. அப்ப அங்க மனசும் அந்த புத்தியும் ஒடுங்கி போகுது தூக்கத்துல. அப்ப அங்க இருமைகள் நம்ம இடத்துல இல்ல. அப்ப அந்த தூக்கத்துல மனமும் புத்தியும் இல்லாத நிலையிலே எப்படி ஆத்மா இருப்பதை நம்மளால அறிய முடியலையோ, அதை இங்கு விழிப்பு நிலையிலே நீங்க அந்த மனமற்ற நிலைக்கு வந்தா ஆத்மாவை அறிய முடியும் என்பதாக இங்கு மகான்கள் சுட்டி காட்ட வர்ற முக்கிய விஷயமாக பார்க்கணும். அதனாலதான் இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த 3 நிலைகள் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு இல்லையா. விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலைன்ட்டு இதை நம்ம அவஸ்தாத்ரயம் அப்படின்னு சொல்றோம் சாஸ்திரத்துல. 3 அவஸ்தைகள். அதுல ஆழ்ந்த உறக்க நிலையில நீங்க உங்களை யாருன்னு தெரிந்து கொள்ள முடியாது. கனவு நிலையிலையும் உங்களை நீங்க யாருன்னு தெரிந்து கொள்ள முடியாது. ஆனா விழிப்பு நிலையில நீங்க இந்த மாதிரி விசாரணையில ஈடுபட்டு விவேகத்தை அடைந்தீர்கள் என்றால் அங்க விழிப்புற்ற புத்தியினால உங்களுக்கு உங்களை யார் என்று காட்டி கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு விழிப்புற்ற புத்தியில நீங்க உங்களை அறிகின்ற அந்த விஷயத்துல தான் நீங்க தன்னை ஆத்மாவாக அறிய முடியுமே தவிர, மனது போய் ஒடுங்கி இருக்கிற நிலையில எப்படி அங்க இருமைகள் இல்லாம இருந்தாலும் அது ஆழ்ந்த உறக்க நிலையாக போய் விடுவதனாலே அங்க என்ன ஆயிடுது, மனமற்ற நிலை இருந்தாலும் அங்க காரண தேகத்துல போய் ஒடுங்கிக்குது. அப்போ அங்க அறிவு பிரகாசிக்காது. ஏன்னா அது ஒடுக்குதல் அப்படிங்கிற நிலை, அதாவது லயம் பிரலயம் அப்படிங்கிற நிலையில லயம் ஆயிடுச்சுன்னா அங்க பிரயோஜனப்படாது. அப்ப மனோலயம் அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். மனோலயம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். அங்க மனசு லயமாக கூடாது. அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லி இந்த மாதிரி போய் ஒடுக்க வேண்டாம். தூக்கத்துல ஒடுக்குற மாதிரி நீங்க வெளியே பிராக்டிஸ் பண்ணி மைண்டை கொண்டு போய் ஒடுக்க வேண்டாம். அது அது அவசியமற்ற செயல் அப்படின்னு சொல்லி அந்த மனதிற்கு புரிதலை கொடுங்க. மனசை கொண்டு போய் ஒடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மனதிற்கு உண்டான விழிப்பு நிலையை உண்டாக்குங்க, விழிப்புணர்வை கொடுங்க, கான்சியஸ்னஸ் ஸ்டேஜுக்கு மைண்டை லிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு மகான்கள் சொல்லி சொல்லி நமக்கு புரிய வைக்க முயற்சி இருக்கிறாங்க. அதுதான் இந்த 23வது ஸ்லோகத்துல பகவான் ஆதிசங்கரை சுட்டி காட்டுகிறார். அப்போ ஒருவருடைய மனதிலே உண்டாகின்ற விருப்பு வெறுப்பு என்ற எண்ணங்களுக்கு ஏற்ப அவைகள் அவனது உடல் மற்றும் மனதளவிலே இன்பத்தையோ அல்லது துன்பத்தையோ கொடுத்து கொண்டே இருக்கும். அது அந்த இருமைகளால் உண்டாகின்ற சுக துக்கங்களால் அந்த உடல் அந்த அனுபவத்தை உண்டாக்கி கொள்கிறது. அதுவே அந்த மனமற்ற நிலையில ஆழ்ந்த உறக்கத்துல அங்க சுக துக்கங்கள் தெரிவதில்லை. ஏன்னா நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல போகும்போது ஒருத்தருக்கு கை வலி இருந்தாலோ கால் வலி இருந்தாலோ அல்லது வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ எதுவுமே தெரியாம தூங்கிட்டு இருப்பான். ஏன்னா அங்க உடலே தெரியாம தூங்குறதுனாலதான் அவனுக்கு அந்த உடல் உபாதைகள் எதுவும் தெரியறது இல்லை. அப்போ அந்த நிலை ஏன் அவனுக்கு அங்க உண்டாகுதுன்னா அந்த உடல் சார்ந்த நிலையிலிருந்து அவன் விடுபட்டு அங்க லயமாகிடுற மனசு அந்த காரண தேகத்துல போய் ஒடுங்குது. அதனால அது சூட்சும உடலுக்குள்ளே இல்ல, ஸ்தூல உடலுக்குள்ளே இல்ல, அந்த மனசு காரண தேகத்துக்குள்ள இருக்குது. அப்ப அந்த காரண தேக நிலைக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த மனசே தன்னை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்கும்போது ஆத்மாவை அங்க அறிய முடியாது. அதனால ஆத்மாவை அறிவதற்கான அருமையான கருவி மனசு தான்.
ஆனா அந்த மனசை எப்படி கையாள வேண்டும் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்றவன் தான் இங்க சாதிக்கிறான். மனதை கையாள தெரியாதவன் சாதனை செய்யாமல் வீணாக வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறான். அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்? மனதை கையாள்வதுங்கிறது என்ன அப்படின்னா, விழிப்பு நிலையிலே அந்த மனதை இருமைகளற்ற நிலைக்கு உயர்த்தி மனமற்ற நிலையாக மாற்ற வேண்டும். அந்த நிலையில அறிவு பிரகாசிக்கும். மற்றபடி நீங்க மனமற்ற நிலையில மனதை கொண்டு போகாம, இருமையற்ற நிலைக்கு நீங்க கொண்டு போகாம, அந்த மனதை ஒடுக்குறேன், மனதை அடக்குறேன் அப்படின்னு வேற எந்த விவகாரங்களுக்குள்ள நீங்க ஈடுபட்டு கொண்டிருந்தாலும், தற்காலிகமாக மனம் அடங்கி இருக்கும் அல்லது ஒடுங்கி இருக்கும். மீண்டும் அது வெளிக்கிளம்புனா அதை விட பூதாகரமாக கிளம்பிவிடும். அப்ப அதனால இங்க தியானம், மற்ற விவகாரங்கள், பூஜை, ஜபதபங்கள் அப்படிங்கிற எந்த விசேஷ சுகங்களாலும் ஆத்மாவை அறிய முடியாது. அதைத்தான் இங்க மகான்கள் ஆழமாக சுட்டிக்காட்டி, ஒருவன் இந்த விழிப்பு நிலையிலே விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்க சொல்ல வர்ற முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்ப இருமைகளற்ற நிலையில நாம் அந்த இறைவனாய் அனுபவமாக்க முடியும். அந்த இறைவனாகத்தான் நாம் இருக்கிறோம் என்பதை உணர முடியும் என்பதைத்தான் இங்கே பகவான் ஆதிசங்கரர் ஆழமான விஷயமாக இந்த 23வது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார். அப்ப இங்க ஆத்மா எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை எப்பொழுது உணர முடியும் என்றால், புத்தி விழிப்புறும் போது மட்டும்தான் உணர முடியும். வேற எந்த நிலையிலும் நீங்க உணரவே முடியாதுங்கிறத புரிந்து கொள்ளுங்க. அடுத்தது 24வது ஸ்லோகத்தை நாளைக்கு வகுப்புல பார்க்கலாம். இன்றைக்கு 23வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்கிறேன். நிறைய ஓமானங்களோட பகவான் ஆதிசங்கரர் விளக்கங்களை கொடுத்துட்டே வருவார். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மீண்டும் மீண்டும் கேட்டு நல்ல புரிதலுக்கு உள்வாங்கினா தான் நமக்கு அந்த விடுதலை உண்டாகும், மனதிற்கு விடுதலை உண்டாகும். இந்த விடுதலைங்கிறது மனசுக்குத்தான், மற்றபடி வேற எந்த விஷயத்துக்கும் விடுதலை கொடுக்க முடியாது. அதான் ஏற்கனவே எல்லாம் விடுதலை ஆயிடும் நான் சொல்லிட்டேன். அதனால நன்றாக புரிந்து கொண்டு இந்த பாதையிலே பயணம் செய்யுங்க. மீண்டும் மீண்டும் கேளுங்க. அப்பதான் இந்த பிறவியினுடைய நோக்கம் நமக்கு புரிய வரும். இன்றைய வகுப்பை 23வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.